ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தூக்கி போடுற குப்பையில் போடுற பொருளை வச்சு நம்ம ரீயூஸ் ஐடியா தான் நிறையா பார்க்க போகிறோம். நிறைய ரீயூஸ் ஐடியா சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னோடய சேனலை ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஐடியா பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில் தான் எடுத்திருக்கேன். ஒரு வாட்டர் பாட்டில் தான் எடுத்திருக்கேன். இது வந்து சின்னது 1/2 லிட்டர் இருக்கும்ல, அதுதான் எடுத்திருக்கேன். இதனோட ஸ்டிக்கரை முதல்ல நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். கத்தி வச்சு லைட்டாக கிழிச்சாலே வந்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு 3/4 பாகத்துக்கு ஹீட் பண்ணி, நம்ம கத்தியை ஹீட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அதில் ஒரு ஹோல்ஸ் போட்டுருவோம். அந்த ஹோல்ஸ் வந்து ஒரு கயிறு கட்டி தொங்க விடுற மாதிரி தானே, ஹேங்கிங் பண்ணுற மாதிரி தான். அவ்வளோதான், நான் ஓட்டை போட்டுட்டேன். இனி வந்து நூல், பூ கட்டுற நூல் இருந்தாலே போதும். அதை வச்சு நம்ம அது முடிச்சு போட்டு ஒரு நாடா மாதிரி கட்டி தொங்க விட்டுறலாங்க. பூ கட்டுற நூல் எடுத்திருக்கேன், அதை கட் பண்ணிவிடுவோம். கொஞ்சம் ஒரு அளவு சைஸு, நமக்கு தேவையான அளவு சைஸ் கட்டி எடுத்துக்குவோம். எடுத்து உள்ளே நுழைச்சி ரவுண்ட் ஷேப்பில் கட்டிக்கலாம். கொஞ்சம் பெரிய ஓட்டையை போட்டால் நல்லா நுழைஞ்சிருக்கும். நான் சின்னதாக போட்டனால கொஞ்சம் நுழைய கஷ்டமாக இருக்குது. வேறு ஒன்றும் இல்லைங்க. அவ்வளோதான். என்னை அதுக்கு முடிச்சு போட்டுடலாம். முடிச்சு போட்டு மீதி இருக்குது, நம்ம மீதி தொங்குது பார்த்திங்களா, அது அசிங்கமாக இருக்கும்ல, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். இதை வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோன்னு பார்ப்போம் வாங்க. இது வந்து நீங்கள் வந்து நிறைய நியூஸ் பேப்பர் வச்சுருப்போம், ரெடி ஆயிடுச்சு. நியூஸ் பேப்பர் இருக்கும், இல்லாட்டி நம்ம காலண்டர்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அதெல்லாம் வந்து முடிஞ்சிருச்சுன்னா நம்ம ஓரமாக எடுத்து வச்சுருப்போம். அதெல்லாம் இந்த மாதிரி பண்ணிக்கலாம். நான் வந்து காலண்டர் பேப்பர் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து நியூஸ் பேப்பர் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு நார்மலான சைஸுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துருவோம். நான் 2ஆக கட் பண்ணி எடுத்துடுறேன். இதில் வந்து 6 பீஸ் இருக்குது. 2 2ங்கள 12 பீஸ் ஆகிடுது நமக்கு. இதை நல்லா 2ஆக கட் பண்ணி எடுத்துருவோம். எடுத்துட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் ரோல் பண்ணிக்கலாம். அப்படி ரோல் பண்ணால் நம்ம ஒரு பீஸ் உருகிறப்ப ஒன்றா வர்ற மாதிரி ரோல் பண்ணி வச்சுருவோம். திருப்பி நீங்கள் ரோல் பண்ணி வச்சிங்கன்னா ஒன்றா உருகிறப்ப ஒன்றா வரும். இதை அந்த பாட்டிலில் நம்ம உள்ளே சொருகிடலாம், அந்த பாட்டில் ஷேப்புக்கு. அவ்வளோந்தான். இதில் நம்ம ஒன்றா எடுத்து எதுக்கு யூஸ் பண்ணலான்னா, நம்ம வந்து பீரியட்ஸ் டைமில் வந்து பேடெல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த பேடு நம்ம சுற்றி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பேப்பர் தேவைப்படும். அப்போ வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கிறதுக்கு சும்மா ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்து ஒரு பாத்ரூம்லேயோ இல்லை வீட்லேயோ ஒரு ஓரமாக தொங்க விட்டுருங்க. அப்படி தொங்க விட்டிங்கன்னா உங்களுக்கும் சரி பசங்களுக்கும் சரி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ தான் நம்ம பேப்பரை எடுத்து கிழித்து எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி எடுத்து அதில் நம்ம பேப்பரில் சுருட்டி அந்த பேடை தூக்கி நம்ம போட்டுடலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பசங்களுக்குலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காலையில் நேரம் டென்ஷன் இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நமக்கும் இது ரொம்ப நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் இந்த மாதிரி பேப்பரை கட் பண்ணி இந்த மாதிரி ரோல் பண்ணி இந்த மாதிரி நான் வந்து இதை பாத்ரூமில் தான் ஒரு ஓரமாக தொங்க விட்டுருப்பேன். நீங்கள் வந்து பெட்ரூம்லேயோ எதுலேயோ ஒரு ஓரமாக தொங்க விட்டுங்க, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த பேடு வந்து நம்ம வந்து எடுத்துட்டோம், நமக்கு இன்றைக்கி அது தேவைப்படலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பேடை தூக்கி நம்ம தூர போடணும்னு அவசியம் இல்லை. எடுத்துட்டோமே அது வேஸ்ட்டாக போச்சுங்கிற அவசியம் இல்லை. நான் எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள். எடுத்துட்டோம். இப்போ வந்து இது வந்து பின்னாடி இருக்க இதை எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க. ஐயோ, எடுத்ததுக்கப்புறம் தான் நம்ம பசங்க இன்றைக்கி எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லப்போ நம்ம தூக்கி தூர போடணும்னு அவசியம் இல்லை பேடை. அதை வந்து நம்ம அதை திருப்பி அந்த பேப்பரை நம்ம ஒட்டின பக்கத்தை விட்டு திருப்பி மறுபடியும் அதிலே ஒட்ட வச்சுருங்க. பேப்பரை திருப்பிக்கணும். நம்ம வந்து திருப்பினா தான் ஒட்டும். அவ்வளோதான், ஒட்டினா இப்போ வந்து பேடு பழைய மாதிரியே ஆகிடுச்சு. இதை நம்ம அடுத்து நெக்ஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோமேனு வேஸ்ட் பண்ணி தூக்கி தூர போடணுன்னு அவசியமே இல்லைங்க. ஒரு பேட்னாலும் ஒரு பேட் நமக்கு வேஸ்ட் ஆகாமல் இப்படி சேஃப்டி பண்ணிக்கலாம். எடுத்துகிட்டு இதை இந்த திருப்பி ஒட்டினீங்கனாலே போதும். நான் எனக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஒட்டிடுங்க. பழைய மாதிரியே ஆகிடும். மடித்து நம்ம எப்பவும் போல் கவருக்குள்ளேயே வச்சிடலாங்க. அவ்வளோதான், நமக்கு பேடு வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி நீங்கள் பசங்களுக்கும் சொல்லிக் கொடுங்க. பசங்க வேஸ்ட் பண்ணாலும் சரி, நீங்களும் ஏதோ டைமில் எடுத்துட்டோம்னா இப்படி தூக்கி தூர போடணுன்னு அவசியமே இல்லைங்க. எடுத்துட்டோமுங்கிறக்காக இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிக்கரை ஸ்க்ரோல் பண்ணி வச்சுக்கலாங்க. அவ்வளோதான். இனி பழைய மாதிரி எங்கே வைக்கிறோமோ அங்கே வச்சுக்கலாங்க. இந்த டிப்பு கண்டிப்பாக பசங்களுக்கோ உங்களுக்கோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்புக்குன்னு ஒரு லைக் கொடுங்க.
கண்டிப்பாக ஒரு லைக் கொடுப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து ரஃப் நோட்டு பசங்க யூஸ் பண்ணிவிட்டு பாதி பக்கம் எழுதியிருப்பாங்க, பாதி பக்கம் எழுதாமல் இருக்கும். அதை வந்து நம்ம குட்டியாக ஒரு நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு எழுதிட்டு ஒரு சைடு எழுதாமல் இருந்தாலும் பரவாயில்லைங்க. அந்த பேப்பராக இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாங்க. இதை வந்து நீளமாக நம்ம கட் பண்ணிடுவோம். லாங் மாதிரி நம்ம கட் பண்ணி எடுத்தால் பார்க்க அழகாக இருக்கும். அதுக்காக தான் இப்படி நீட்டாக கட் பண்ணி எடுக்கிறேன். இதை வந்து கட் பண்ணிட்டோமா, இதை வந்து மேலே ஒரு ஸ்டேப்லர் பின்னு போட்டு ஒரு நோட் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பேப்பர் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிறதுனால சிசர் கட் பண்ணுறக்கு கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது. அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம், மேலே 2 ஸ்டேப்லர் பின்னு போட்டுக்குங்க. இல்லாட்டி பின்னு போடலனாலும் பரவாயில்ல. ஸோ நம்ம வந்து கிளிப்பு வச்சுருப்போம் பார்த்திங்களா, துணி காய்ப்பு கிளிப்பு, அதில் நல்ல ஸ்ட்ராங்கான கிளிப்பு எடுத்துக்குங்க. இல்லாட்டி நம்ம பேப்பர் கிளிப் போடுறதுக்குன்னே கடைகளில் கிளிப் விற்கிது, அதுவும் வாங்கிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி துணி காய போடுற கிளிப்பு தாங்க எடுத்திருக்கேன். வாங்கலை, நீங்கள் வாங்கினா வாங்கிக்கிங்க. இதை நம்ம கிச்சனில் ஒரு ஓரமாக தொங்க விட்டுருவோம். அப்படி தொங்க விட்டிங்கன்னா கிச்சனில் என்னென்ன மளிகை ஜாமான் காலி ஆகுது, இதெல்லாம் நமக்கு தேவைப்படுங்கன்னு நோட் பண்ணுறதுக்கு இது ஓரமாக கண்ணுக்கு தெரிஞ்ச இடத்துல இதை தொங்க விட்டுருங்க. நான் இன்றைக்கி கிச்சனில் ஒரு ஓரமாக தொங்க விட போகிறேங்க. கீழே வேண்டான்னு கீழே வந்தளவுக்கு சரியாக வாட்ட வரல, அதனால் நான் மேலேயே இப்போ தொங்க விட்டுறேன். தொங்க விட்டுட்டு அதில் ஒரு பெண்ணும் நீங்கள் மாட்டி வச்சுருங்க. டக்குன்னு நமக்கு நோட் பண்ணுறதுக்கு, இல்லாட்டி நம்ம ஏதாச்சும் கடைக்கு போனால் இதை வாங்கணும், போகும்போது அப்படி ஒரு பார்வை நீங்கள் பார்த்துட்டு போனீங்கன்னா இதெல்லாம் எனக்கு வாங்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற நோட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிச்சனில் நமக்கு டென்ஷன் இல்லாமல் பாதி வேலை செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பெண்ணும் அதில் வச்சுருங்க. கண்டிப்பாக இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லேடிஸுகளுக்கு, நம்ம மறதியாக இருக்கவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பு பிடிச்சாலும் ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி டப்பா தாங்க. நம்ம வந்து வேஸ்ட்டான இந்த மாதிரி ஃபுட் வாங்கினா கொடுப்பாங்க, அந்த டப்பாவும் இருக்கும். ஜாமெல்லாம் வாங்கினா அந்த டப்பா நிறைய இருக்கும். நம்மகிட்ட நிறையா இருந்தால் நீங்கள் தூக்கி தூர போடாதீங்க. இந்த டப்பாவை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம்னா, கோதுமை மாவு, பருப்பெல்லாம் எடுப்போம் பார்த்திங்களா, அதுக்கு மெஷர்மெண்ட் அளவு கப்பு தான் போடணுன்னு அவசியம் இல்லைங்க. இந்த மாதிரி நீங்கள் கப்பை போட்டுட்டு எடுக்கிறதுக்கு ஸ்பூனெல்லாம் போட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறதுக்கு டைமும் ஆகும். இந்த மாதிரி டப்பாவை நீங்கள் போட்டுட்டிங்கன்னா எடுக்கிறப்ப கொஞ்சம் நிறையாவே எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுவே நம்ம ஒரு அளவு வச்சுட்டோம்னா இதில் ஒரு 2 கப்பு போட்டால் நமக்கு சரியாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அளவு கூட இப்போ நமக்கு கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிடும். இந்த டப்பா வதைக்க நீங்கள் தூரப்படாமல் இந்த மாதிரி கோதுமை மாவு போடலாம், துவரம் பருப்புக்கு போடலாம், அரிசி மாவுக்கு போடலாம், அரிசிக்கு கூட நீங்கள் போட்டு வைக்கலாம், ரேஷன் அரிசிக்கு போடலாம். இந்த மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் கப்பாக கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து தூக்கி தூர போடுற கப்புன்னு நினச்சி நீங்கள் தூர போடாமல் இதை யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக இது எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்பு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு முறையாக பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். வாங்க நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஸ்வீட் டப்பா தாங்க எடுத்திருக்கேன். இந்த மாதிரி ஸ்வீட் டப்பாவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நமக்கு வந்து தலைவலி தைலம், சின்ன மருந்து, தலைவலி மாத்திரை எல்லாம் வச்சுருப்போம். அதெல்லாம் எங்கிட்டாவது வச்சுட்டு ஒன்றா வச்சுட்டு தேடுவோம். அப்படி தேடாமல் கரெக்டாக இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நீங்கள் மொத்தமாக எல்லாத்தையுமே சேகரித்து போட்டுருங்க. உள்ள மாத்திரையும் இருக்கும், மாத்திரையும் எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு இதை மூடி போட்டு வச்சுருங்க. இந்த மூடி போட்டு மூடியில் ஒரு ப்ளஸ் பண்ணி சிம்பிள் போட்டுருங்க. அப்படி போட்டோம்னா நம்மளோ சரி பசங்களோ சரி தைலம் எடுத்துகிட்டு வா அப்படின்னா இந்த மாதிரி டப்பாவை நீங்கள் ஒரு சேஃப்டியான இடத்துல வச்சிட்டிங்கன்னா தைலம் மிஸ் ஆகாது, மாத்திரை மிஸ் ஆகாது. நான்லாம் நிறைய ட்ரிப்பு தைல டப்பா எங்கேயா வச்சுட்டு ஐயோ தைலத்தை காணுமே நிறைய நாள் தேடி இருக்கேன். அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சூப்பராக ஒரு ப்ளஸ் போட்டு வச்சுருங்க. பார்க்குறதுக்கு நீட்டாக ஆர்கனைஸாகவும் இருக்கும், அழகாகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும். நமக்கே ஒரு சூப்பராக அந்த மாதிரி தோணும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நெக்ஸ்ட் டிப் போகலாமா? நெக்ஸ்ட் இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு காட்டன் அரிசி பை தாங்க எடுத்திருக்கேன். இந்த அரிசி பை வந்து நம்ம வீட்டிலே நிறைய நம்ம 5 கிலோ 10 கிலோ வாங்கின பை நிறையா இருக்கும். இதை நீங்கள் தூக்கி தூர போடாதீங்க. இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இதை வந்து 4ஆக கட் பண்ணிடுறேன் முதல்ல. இதில் ஒரு பீஸு கட் பண்ணி எடுத்துருவோம்.
இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, வெங்காயம், காயெல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு நம்ம வந்து காய்கறி ஸ்டாண்டு கூட நிறைய பேர் வச்சுருப்பாங்க. இல்லாட்டி இந்த கூடையெல்லாம் வச்சுருப்பாங்க. அதில் வந்து நம்ம பேப்பருக்கு பதிலாக இந்த மாதிரி காட்டன் பை போட்டு விட்டிங்கன்னா, அந்த காய்கறிகளும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பார்க்குறக்கும் நீட்டாகவும் இருக்கும். அந்த காயில் உள்ள அழுக்கெல்லாமே அந்த கூடையில் படாமல் சேஃப்டியாகவும் இருக்கும். பார்க்க அழகாக இருக்கும். ஒரே மாதிரி பை நீங்கள் கட் பண்ணி எல்லா காய்கறி கூடைக்கும் இல்லாட்டி ஸ்டாண்டுக்கோ போட்டு விட்டிங்கன்னா அவ்வளோ நீட்டாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. கூடைக்கு தகுந்த மாதிரி ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பையை நீங்கள் வந்து தூர போடாமல் எடுத்து வச்சிங்கன்னா இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த பையை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் அன்றைக்கி வந்து வெங்காய கூடைக்கு தான் உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கிறேன். காய்கறி ஸ்டாண்ட் இருந்தாலும் நீங்கள் ஒரு பையை கட் பண்ணி எல்லா ஸ்டாண்டுக்குமே அழகாக எடுத்து போட்டுக்கலாம். நிறைய பேர் ரவுண்ட் ஷேப்பில் வச்சுருப்பீங்க, ஸ்கொயர் ஷேப்பில் வச்சுருங்க. எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் கட் பண்ணி எடுத்து போட்டுக்கலாம். இந்த பை ரீயூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு வந்து அந்த பையை மறுபடியும் ஒரு 4-5 பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருவோம். சின்ன குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த பெரிய பீஸை எடுத்து வச்சுக்கலாம். எதுக்கும் யூஸ் ஆகணும். இதை வந்து நல்லா குட்டி குட்டி பீஸாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அந்த குட்டி பீஸெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்குவோம் முதல்ல. இந்த குட்டி குட்டி பீஸெல்லாம் எதுக்கு என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கலாம். குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து இதை வந்து நம்ம இந்த குட்டி குட்டியாக எடுத்துருக்கோம் பார்த்திங்களா, அதை நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, டக்குன்னு நம்ம வந்து அடுப்பு துடைக்கவோ இல்லாட்டி எதையாச்சும் கீழே கொட்டுனா துடைக்கவோ அந்த மாதிரி இதுகளுக்கு இதை யூஸ் பண்ணலாம். டெய்லி நம்ம அடுப்பெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். அப்போ வந்து ஒவ்வொரு குட்டி குட்டி பீஸாக எடுத்து க்ளீன் பண்ணிட்டு அப்படியே தூக்கி தூர போட்டுடலாம். உங்களுக்கு நம்ம துணியை வச்சு துடைச்சி அப்புறம் வாஷ் பண்ணி காய போடணும்னு அவசியம் இல்லைங்க. இது துடைக்கிறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு ட்ரிப் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன். துடைக்க அவ்வளோ சூப்பராக இருக்கும். டக்குன்னு ஒரு ஆயிலே ஒரு இடத்துல கொட்டிருச்சுன்னா டக்குன்னு துடைக்க நல்லாயிருக்கும். தண்ணி கொட்டிச்சுட்டா துடைக்கிற சூப்பராக இருக்கும். டைல்ஸ் அப்படியே கிச்சனில் சமைச்சிட்டு அப்படியே நீங்கள் மேலே கீழே எல்லா பக்கமும் துடைச்சிடலாம். அடுப்பு துடைக்கிறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். சின்ன சின்ன குட்டி பீஸாக எடுத்து யூஸ் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பச்சை பொருள் எல்லாமே நான் சொன்ன டிப் எல்லாமே இன்றைக்கி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்கும். நம்ம தூக்கி போடுற பொருளை வச்சு இவ்வளோ டிப்ஸ் இருக்கான்னு உங்களுக்கே ஆச்சரியமாக இருந்திருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோடய வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு மிகவும் நன்றி. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாய், see you. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.